Welcome to Samyukta Learning Center. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா உடைய கொஸ்டின்ஸை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ண போறது அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இப்போ. ஸோ டிஸ்கிரைப் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஆர் ரைடிங் எ ஸ்கேட் போர்டு. இந்த ஒரு சின்ன ட்ராலி மாதிரி இருக்கும், அது மேலே காலை வச்சுலாம் தள்ளிக்கிட்டே போவாங்க தெரியுங்களா? இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், இப்படி தேய்ச்சிட்டே போவாங்க. அது ஒரு 4 வீல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்கேட் போர்டு. இப்படி ஒரு ஆள் இருக்கும், இப்படி காலை வச்சுக்கலாம், இப்படி இருக்கும். அது இதில் வீல் இருக்கும். இப்படி இதுதான் ஸ்கேட் போர்டு. இப்போ ஸ்கேட் போர்டில் போகிறீங்க, நடுவில் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ராக் மாதிரி இருக்குது, அதில் போய் ஹிட் பண்ணிடுறீங்க. ஹிட் பண்ணீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் டு யூ? உங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம போய் முன்னாடி நீங்க போய் முன்னாடி விழுவீங்க. யூ வில் ஃபால் ஃப்ரண்ட், இல்லையா? யூ வில் ஃபால் ஃப்ரண்ட். ஏன்? ஒய்? டக்குன்னு சொல்லுங்கம்மா, ஏன் சொல்லுங்க. இப்போ கர்வ்னா ஒரு சின்ன கல், சம்திங் லைக் திஸ், அது ஹைட் இவ்வளோ இருக்கும். இதில் போய் இது முட்டினோன்னு என்ன ஆகும்? இது நின்று போயிடும், நீங்க மட்டும் இந்த பக்கம் விழுந்துருவீங்க, இல்லையா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? என்ன நடந்துச்சு? ஏன் நீங்க கீழே விழுந்தீங்க? ஏன் நீங்க நிக்கல? இதுதான் கொஸ்டின். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல என்னமா சொல்லுது? நீங்க ஸ்கேட் போர்ட்ல டிராவல் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன் என்னது? You are in motion. Right? State of action, motion இருக்கு. பஸ்ல இருக்கும்போது, ஆனா பஸ்ல டிராவல் பண்ணும்போது நம்ம அதுல உட்கார்ந்து இருக்கும்போது ஸ்டேட் ஆஃப் பஸ் பாருங்க, நான் உங்ககிட்ட எந்த ஃப்ரேம்னு கேட்டேன்? நான் எதுவும் கேட்கல. I am comparing you with respect to the road. ரோடு போட்டிருக்கேன் பாருங்க. Always by default என்ன சொன்னேன்? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் உங்க எர்த்து கூட தான் இருக்கணும். ஸ்பெசிஃபிக்கா சொன்னா மட்டும்தான் நீங்க அந்த ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்களோ அதை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ யுவர் ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் மோஷன். இப்போ நீங்க போய் ஹிட் பண்ணிட்டீங்க, ஹிட் பண்ண உடனே என்ன ஆகும்? ஸோ இப்போ அந்த கர்வ் போட்டது என்னது? வாட்ஸ் த கர்வ்? அந்த கர்வ் போட்டிருக்காங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் as யுவர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கரெக்டா? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது என்ன பண்ணுது? உங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுது, ரைட்டா? பட் யுவர் பாடி வாண்ட்ஸ் டு பி இன் மோஷன். ஏன்னா உங்களுடைய இனிஷியல் ஸ்டேட் மோஷன்ல இருக்கு. கரெக்டா? ஸோ அப்படி என்ன பண்ணுவீங்க? யூ cannot ஸ்டாப் சடன்லி. அப்படி என்ன பண்ணுவீங்க? எகிரி போய் கீழே விழுந்துடுவீங்க. கரெக்டா? ஸோ யூ வில் ஃபால். அதான் ஃபால் எப்படி விழுவீங்க? முன்னாடி விழுவீங்களா பின்னாடி விழுவீங்களா? யூ வில் ஃபால் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். கரெக்டா? ஃபால் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். எந்த பக்கம் நீங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த பக்கம் தான் விழுவீங்க. இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். சரி, நீங்க ஏன் விழணும்? விழுறதுக்கு என்ன காரணம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு, சரி. ஸோ அந்த கர்வ் வந்து நின்றுடுச்சு அங்கேயே, பட் யூ ஆர் ஃபாலிங். ஒய் ஆர் யூ ஃபாலிங்? பண்ண வேகத்துல, அதான் ஹிட் பண்ண வேகத்துல போய் விழுறீங்க. கரெக்ட். ஆனா ஏன் விழுந்தீங்க? ஏன் நீங்க நிக்கல? due to unbalanced force. ஃபோர்ஸ் வந்தா நீங்களும் தான் நிக்கணும். நீங்க ஏன் விழுறீங்கன்னு தான் கேக்குறேன். அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கர்வ் மேல ஆக்டாச்சு, கர்வ் நின்றுச்சு, நீங்க ஏன் நிக்கல? நீங்க ஏன் போய் கீழே விழணும்? அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? இனர்ஷியா ஆஃப் மோஷன். உங்ககிட்ட ஒரு பெரிய மாஸ் இருக்கு, ரைட்டா? உங்க மாஸ் ஒரு 40 kg வச்சுக்கலாம். ஸோ 40 kg பாடி அந்த ஸ்கேட் போர்டில் டிராவல் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஸ்கேட் போர்டு போயிட்டு ஒரு கர்வ் மேல முட்டிக்கிட்டு நின்ன உடனே அந்த 40 kg பாடி என்னாச்சு? இனிஷியல் ஸ்டேட் இஸ் மோஷன்.
So the body wants to be or wants to continue. அது அந்த motion state மெயின்டைன் பண்ணணும்னு விருப்பப்படும். ஸோ இண்டஸ்ட்ரியல் நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல, ஒரு செய்யற வேலையை தடுக்கிறது இல்லையா, ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்க பாடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, மோஷன்ல இருக்கு. ஸோ அதை இம்மிடியேட்டா நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னும் போது அதால இம்மிடியேட்டா ஸ்டாப் ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணும், முன்னாடி போய் கீழே விழும். ஸோ இதுதான் Okay, ரீசன். sir. நீங்க இப்படிதான் எழுதணும். செகண்ட் ஒன், வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்? அதுக்கு ஏன் அந்த பேரை கொடுத்தாங்க, டக்குன்னு சொல்லுங்கம்மா. Come on, make it fast. First law of motion என்னது? Law of inertia, sir. சொல்லுங்க, எக்ஸாம்ல தப்பாயிரும். இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது எழுதக்கூடாது. So why is it given that name? அதுக்கு ஏன் அந்த பேரை கொடுத்தாங்க? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? So whenever we say inertia, there is mass involved. கரெக்டா? Yes, sir. So ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா the object wants to be in rest always, இல்லையா? அது ரெஸ்ட்லயே தான் இருக்கணும்னு ஆசைப்படும். ஸோ ஒரு கல்லை கொண்டு நீங்க ரோட்ல வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கல் என்ன பண்ணும், அசையாம அங்கேயே தான் கிடக்கும். ஸோ the கல் the stone wants to be in rest position always. கரெக்டா? அப்ப இந்த ஸ்டோனுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அந்த மாஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த கல்லை சீக்கிரமா நகர்த்த முடியாது. மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா நகர்த்தலாம். பட் ரெண்டு கல்லுமே எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருக்கும். ரைட்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரைட்டா என்ன பண்ணுவீங்க, அந்த கல்லுடைய நார்மல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ சின்ன கல்லுக்கு சின்ன ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, பெரிய கல்லுக்கு பெரிய ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. ரைட்டா? Yes, sir. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டுமே தான் என்னாச்சு உங்களுக்கு, அந்த பாடி மூவ் ஆகும், ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். சரி, இப்போ அந்த பாடி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு பாடி இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுப்பீங்களா? Yes, sir. கொடுத்தா மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். அந்த பாடி அதுவா ஸ்டாப் ஆகாது. அப்போ என்ன ஆகும், அந்த பாடி இட் வில் கண்டினியூ டு பி இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன், இல்லையா? continue to be in motion state. அதான நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது, யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ இப்போ இந்த பாடியோட டைரக்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணணும், இந்த கல்லுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிவ் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ நீ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்க மட்டும்தான் என்ன ஆகும், அந்த மாஸ் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்து அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லா கேசஸ்லையுமே ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து மோஷனுக்கு போகணும், இல்லை மோஷன்ல இருந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரணும், இல்லை டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இது மூணுத்துலையுமே உங்களுக்கு யார் இன்வால்வ் ஆயிருக்கா, மாஸ் ஆஃப் த பாடி இன்வால்வ் ஆயிருக்கு. மாஸ்னா என்னது, இனர்ஷியா. நம்ம அதனால தான் என்ன சொல்றோம், லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்றோம். ஓகேவா? Okay, sir. சரி, தேர்ட் கொஸ்டின், why should we wear seat belts? மொத்தம் நியூட்டன்ஸ்ல 3 லா இருக்கு. எந்த லா மேட்ச் ஆகும் இதுக்கு, சீட் பெல்ட்டுக்கு? First law, sir. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஏன்? Sir, நம்ம சீட் பெல்ட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா யூஸ் ஆகுது சார். ஓகே, அந்த ஃபோர்ஸ் நம்மள என்ன பண்ணும், நம்ம பிரேக் பண்ணும்போது இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் போது நம்ம ஃபார்வர்ட் போகாம நம்ம தடுப்போம் சார். ஓகே. ஸோ நீங்க வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன பண்ணுவீங்க, ஸோ இப்போ கார் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ யுவர் பாடி இஸ் ஆல்சோ இன் மோஷன். ரைட்டா? இப்போ சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், நம்ம பாடி இம்மிடியேட்டா அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வராது. அப்ப என்ன பண்ணும், the body wants to be in the state of motion. ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்ல போய் இடிச்சுக்குவோம், ஸ்டீரிங்லயோ இல்ல கண்ணாடியிலயோ இடிச்சுக்குவோம். ரைட்டா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இடிக்காம இருக்கிறதுக்கு we have to apply some counter balance force, external force கொடுக்கணும். ரைட்டா? அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் இந்த சீட் பெல்ட். ஓகேங்களா? எஸ் சார். Right. Next, all of the following statements are true except few or one.
அது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். First option பாருங்க, a baseball thrown in space will keep moving in the same direction until it hits something. இது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி வருதா இல்லையா? Yes, sir. எஸ். என்ன சொல்றது? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா everybody wants to maintain the same state இல்லையா? ஸோ நீங்க Yes, ஒரு sir. டைரக்ஷன்ல போடுறீங்க, தூக்கி போட்டீங்க அப்படின்னா இந்த பேஸ்பால் என்ன பண்ணும்? மேல போயிட்டே இருக்க தான் ஆசைப்படும் இல்லையா? இட் வாண்ட்ஸ் டு மெயின்டைன் த சேம் டைரக்ஷன் இல்லையா? ஸோ இது Yes, sir. கரெக்ட். செகண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். No, sir. நோ. அப்ப ஆன்சர் என்னது இதுக்கு? கரெக்டா தப்பா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி வருதா வரலையா? அதான் நோன்னு சொல்றீங்க இல்லையா? No, வரல sir. அப்ப இதுதான் கரெக்டான ஆப்ஷனா? திஸ் இஸ் ஃபாலோயிங் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்ப இது கரெக்டான Yes, சாய்ஸ் sir. கிடையாது. செகண்ட் ஒன். ஸோ நியூட்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லா வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதா? இதை பத்தி பேசுதா? No, sir. இதை பத்தி பேசலை. அப்படி நம்மளுக்கு இது ஆன்சர் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? எடுத்துக்கலாம் sir. எடுத்துக்கலாம். Yes, sir. சரி, அடுத்ததுக்கு வாங்க. ஸ்பான்டேனியஸ்னா அதுவான்னு சொன்னேன், ரைட்டா? Yes, sir. ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்கேட் போர்டில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படி இதுதான் ரோடு. ஓகே. ஸோ இப்படியே போற நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேட் போர்டு அதுவா டர்ன் பண்ணுமா, இல்ல நீங்க காலை வச்சு திருப்புவீங்களா? காலை வச்சு தான் sir திருப்பணும். அப்ப அந்த காலை வைக்கிறது என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா இன்டர்னல் ஃபோர்ஸா? External. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரைட்டா? Yes. அப்ப அதுவா திரும்புமா? No, sir. அப்ப தப்பு தானே? இந்த சாய்ஸ் வராது தானே? Yes, sir. ஆப்ஷன் Sir, சி. அங்க reverse கொடுத்துருக்காங்க sir. ஓகே, ரிவர்ஸ் back. வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். Oh, okay, சேஞ்ச் ஆஃப் sir. டைரக்ஷன் தானே அது கூட. Oh, okay, sir. அடுத்தது Titled plane, sir. டில்டட் பிளேன் ஹில்மா, மலை. Oh, இல்ல okay, மலை, sir. மவுண்டன். Okay, sir. வியர்னா திரும்புறது. Okay, sir. அதுவா திரும்புமா திரும்பாதா? திரும்பும் சார். மேலேயும் ஒரு ஃபோர்ஸ்ல அப்படியே நகர்ந்து அந்த பக்கமா போகும் சார். திரும்பும் இல்லையா? ஸோ Yes, அப்போ sir. இதுவும் கிடையாது. அடுத்தது dropping a box causes it to accelerate downwards. இதை பத்தி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுதா? No, sir. இதை பத்தி பேசல. ஏன் பேசல? Because acceleration is involved, sir. Acceleration பத்தி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால எதுவும் சொல்லல sir. That is not the correct option. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பேசுறது எல்லாமே யூனிஃபார்ம் மோஷனை பத்தி மட்டும்தான். acceleration is not a uniform motion, correct? Yes, sir. Because acceleration is equal to change in velocity for a given interval of time. இல்லையா? change in velocity by change in time. இங்க change in velocity அப்படிங்கும்போது this is not a uniform velocity. அப்ப கண்டிப்பா இதை பத்தி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லலை, கரெக்டா? ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நியூட்டன் செகண்ட் லா பத்தி பேசும். ஓகேவா? Okay, sir. ஆப்ஷன் இ. Yes, sir. According to Newton's first law, sir. ஓகே, ரைட். அப்ப இதுவும் நம்மளுக்கு கரெக்டான சாய்ஸ் கிடையாது. பிகாஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஸ்பீக்ஸ் அபவுட் திஸ். சாரி. நெக்ஸ்ட் வாங்க, இதை சொல்லுங்க. நெட் ஃபோர்ஸ் என்னமா இருக்கும்? क्वेश्चन பாருங்க. a 1000 kg spaceship, mass of the spaceship கொடுத்துட்டாங்களா? வேக்யூம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. வேக்யூம்னா ஏர் கூட கிடையாது. there is no resistance. தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல, கரெக்ட்டா? ஈவன் gravity is also zero. ஏன்னா ஸ்பேஸ்னு சொல்லியாச்சு. ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்களா? which means uniform motion. அப்ப அது என்ன ஆகும்? அந்த ஸ்பேஸ்ஷிப் டிராவல் பண்ண போயிட்டே தான் இருக்கும், ரைட்டா? there is no one to stop the spaceship, கரெக்டாமா? Yes, sir. இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா it will continue in the same direction motionல போயிட்டே இருக்கும். there is no one to stop, கரெக்டா? Yes, சரி. sir. so ignoring any gravitational force அவங்களே கொடுத்துட்டாங்க. so we will take g is equal to 0 valid. so இப்போ இந்த ஸ்பேஸ்ஷிப்ல நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? இதுதான் क्वेश्चन.
நெட் ஃபோர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் சார். மாஸ் இன்டு ஆனா ஆக்சலரேஷன் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால வரலையே. யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டோம், கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அப்ப ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்? நெட் ஃபோர்ஸ் ஜீரோ சார். ஜீரோ. கரெக்ட். உங்களுக்கு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்காது, இல்லைன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிரும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் டெஃபினெட்லி ஜீரோ ஃபார் திஸ் கேஸ். ஓகே சார். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். யூ ஆர் சிட்டிங் இன் அ கார் அட் ரெஸ்ட். அப்போ கார் ரெஸ்ட்ல இருக்கு, நீங்க காருக்குள்ள உட்காந்துருக்கீங்க. திடீர்னு பின்னாடி வந்து இன்னொரு கார் மோதிருச்சு. மோதல் உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு விப்ளாஷ் அப்படின்னு. விப்ளாஷ்னா முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவீங்க. கரெக்டா? ஒரு ஜர்க்கு. ஓகேவா? இதை பத்தி நீங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். இதுதான் ஸ்டோரி. எக்ஸ்பிளைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுதான் கீவேர்ட். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு சொல்லணும். இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் என்னதுமா? ரெஸ்ட் சார். ரெஸ்ட். அப்புறமா ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்க யாரு? the car sir. அது செகண்ட் கார் இல்லையா? அதர் கார்னு போடலாமா? Second அதர் car, வெஹிக்கிள். yes, sir. நீங்க கார்னு சொல்லல, so we will take it as other vehicle. ரைட்டா? இப்ப ஸ்டேட் என்னாச்சு? ஃபைனல் ஸ்டேட். Motion sir. ஒரு மோஷனுக்கு நீங்க செட் ஆவறீங்க. ரைட்டா? Yes sir. போயிட்டு திரும்பி வந்துருவீங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மோதிட்டு விட்டுரும், புஷ் பண்ணிட்டே இருக்காது உங்களை. ரைட்டா? Yes sir. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? அப்போ ரெஸ்ட்ன்ற ஸ்டேட்ல இருந்து மோஷன்ற ஸ்டேட்டுக்கு மொமெண்ட்ரியா போயிட்டு திரும்பி வரீங்க. ஸோ மொமெண்ட் ரிலீவ் பண்ணலாமா? மோஷன் ஃபார் அ மொமெண்ட்ரி, ஃபார் அ மொமெண்ட். ரைட்டா? Yes sir. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்னு போடலாம். ஆர் மோஷன் ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல நடக்கும் இல்லையா? Yes sir. குட்.